வணக்க மக்களே, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா தெசமலைக்கு போய் பார்த்தீங்கன்னா கலசம் தான் வாங்குறோம். மண் கலசம் வாங்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய பனையேறி ஆகிட்டோம். நம்ம 100-150 கலசங்கள்லாம் வச்சுருக்கோம். இருந்தாலும் புதுசாக ஒரு 2-3 பனைக்கு கெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கலசம் இல்லாதனால ஒரு 10 கலசம் வாங்கலாம்னு தெசமலைக்கு போனோம். அந்த கலசத்தை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தட்டி வாங்கணும். அதை தட்டும்போது டிங்னு சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த கலசம் வந்து உடசல் இல்லாத ஒரு நல்ல கலசமாக இருந்துருக்கு. அதுவே டங்னு சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த கலசத்தில் எங்கேயோ ஓட்டையோ இல்லை விரிசலோ இருக்குன்னு ஒரு ட்ரிக்காக எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய ட்ரிக்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தியாசமான ட்ரிக்கு, நிறையா புது முயற்சிகள், பணம் ஏறியது எப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம A to Z சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கலசத்தெல்லாம் வாங்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. தோட்டத்துக்கு வந்து என்ன பண்ணால் அந்த கலசத்தை சுடணும். அப்படி நம்ம சுடாமல் இந்த கலசத்தை அப்படியே பனைமரத்தில் கட்டிட்டோம்னா பயணி சொட்டு போட இந்த கலசம் அப்படி சொட்டா உறிஞ்சிரும். அதனால் இந்த கலசத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தீ போட்டு சுடணும். உள்ளே ஒரு அரை கலசம் போல் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு சுற்றி தீயை வச்சு போயிட்டோம் கொளுத்தி விடணும். ஆல்ரெடி அங்கே செங்கல் சூழலே இந்த கலசம்லாம் சுட்டுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கூட கொஞ்சம் சுட்டோம்னா நல்ல கலசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணியை குடிக்காது. நல்லா ஹீட் ஆகி பார்த்திங்கன்னா நம்ம 3/4 கலசம் அந்த கலசத்தை தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கலசத்துக்கு ஆகிட்டு உள்ள டஸ்ட்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் இருந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இது 1/4 கலசம் தண்ணி ஆகிட்டு. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் போட்டு நல்லா தீயாக வச்சு சுட்டுட்டோம்னா இந்த கலசம் நல்லா பலன்னு ஆயிரும். பார்த்திங்கன்னா கீழெல்லாம் நல்லா அப்படியே செக்கச்சேவே ஆகி போச்சு. இப்படி ஆகிட்டுனா இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த கலசத்தை நம்ம எனிவே பனைமரத்தில் கட்டும்போது அந்த கலசத்தை வந்து பயணி வந்து உரியாது. நம்ம எவ்வளோ பயணி போட்டாலும் அந்த பயணி வந்து அப்படியே இருக்கும். இது வந்து ஒரு புது ட்ரிக். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. வரட்டாமே.